சோலோ சிக்காவா ரிங்கில் வந்து சொல்கிறாரு, சேத் நீ எங்கே இருக்க? தேவையில்லாமல் நான் எந்த விஷயத்தையும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வரல, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். சேத் சீக்கிரம் இந்த ரிங்குக்கு வா அப்படின்னு சொன்ன உடனேயே செத் ரோலன்ஸும் ரிங்குக்குள்ளே வராரு. சோலோ சிக்காவும் செத் ரோலன்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. செத் ரோலன்ஸ் கேட்குறாரு சோலோ சிக்காவை பார்த்து, என்ன சோலோ, இந்த மாண்டே நைட்டாக உன்னை வெல்கம் பண்ணணுமா இல்லை உன்னை எதிர்த்து மோதணுமா? சரி எப்போ வச்சுக்கலான்னு சொல்லு, நீயும் நானும் இன்றைக்கி மோதி பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நிற்கிறாரு. பட் நான் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த இடத்துக்கு வரல. செத், நான் சொல்கிறது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நான் வந்துட்டு இந்த இடத்துல சண்டை போடுறதுக்காகவோ இந்த மண்டே நைட்டா யாரோடது, சாம்பியன்ஷிப் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வரல. நீ எந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தில் இருக்கிற அப்படிங்கிறத உனக்கு நான் உணர்த்ததுக்காக வந்திருக்கிறேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? சம்மர்ஸ்லாமில் ரோமனை எதிர்த்து மோதுறனா? இல்லை, நீ பிளட் லைனை எதிர்த்து மோதுற. அதாவது நீ ஒருத்தன், பிளட் லைனில் 4 பேர், நீ ஒருத்தன் 4 பேரை எதிர்த்து மோத போகிற. அது எப்படி பாசிபிள் ஆகும்? அவங்க சீட் பண்ணுவாங்க, ஏமாற்றுவானுங்க, அவனுக்கு ஏமாத்துக்காரனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. கடைசியில் உன்னை தோக்கடிப்பாங்க. சார் நான் புரிஞ்சுக்கோ, நான் அந்த பிளட் லைனில் இருந்தவன். அவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்கூட்டியே தெரியும். அந்த வகையில் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதன் மூலிமா உன்னை தாக்குதல் படுத்துவாங்க, உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. சம்மர்ஸ்லாமில் நீ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. இது ஒரு வார் கேம். இந்த வாரில் நீ தனியாக வந்து சண்டை போடணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக முடியாது. என் கூட ராய்ஸ்கி இருக்கான், ஆயில நைட்டு இருக்கிறான். ஏம்மா எங்களெல்லாம் உனக்கு பிடிக்காது தான், பட் ஆனால் எனிமி வெர்சஸ் எனிமி ஃப்ரெண்ட், இதுதான் எலைனைட் என்கிட்ட சொன்னான். அதே மாதிரி எனக்கும் சரி உனக்கும் சரி பொதுவாக எதிரி யார்? த பிளட் லைன். அந்த பிளட் லைனை மண்டைக்குள்ளே பூந்துட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்கள 4க்கு 4 தான் சரியாக இருக்கும். நீ ஓகேன்னு சொல்லி நம்ம 4 பேர் இணைந்து சண்டை போடுவோம். கண்டிப்பாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன், துரோகம் பண்ண மாட்டேன் சார். கண்டிப்பாக நான் துரோகம் பண்ண மாட்டேன். உன் கூட நான் துணையாக நிற்கிறேன். நீ கண்டிப்பாக வந்து சம்மர்ஸ்லாம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறலாம். அதுக்காக நான் எப்போவுமே உன் கூட இருக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது செத் ரோலன்ஸ் இது எல்லாத்தையுமே சீரியஸாகவே எடுக்கல. இவரோ சீரியஸாக பேசுகிறாரு. செத் ரோலன்ஸ் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நிற்கிறாரு. அப்போ சோலோ சிக்காவை தடுத்து நிறுத்துறாரு. உனக்கு என்ன தான் செத்து பிரச்சனை? நான் தான் பிரச்சனையா இல்லை பிளட் லைன் உனக்கு பிரச்சனையா? நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நான் சொல்கிறது புரியலைன்னா அந்த கோடிக்கிட்ட போய் கேளு. ஏன்னா அவன் சாம்பியன்ஷிப்பை கிட்டத்தட்ட வின் பண்ணியிருப்பான். ரோமன் 1000 நாள் தாண்டி இருக்க மாட்டான். நான் அவனுடைய கழுத்தில் ஒன்று போட்டேன், அதை அவன் சொன்னதுனால செஞ்சேன். என்ன மாதிரி இன்னொருத்தன் சம்மர்ஸ்லாமில் நீ மோதும் போது உன்னுடைய கழுத்துலேயும் சம்மர் ஸ்பைக் விழும். அது விழக்கூடாது. மீண்டும் இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து உன்ட்ட சொல்கிறேன். சேர்த்து ஒன்று புரிஞ்சுக்கோ, 4க்கு 4 அப்படிங்கிறதான் சரி. ஒருவேளை எங்கள் கூட சேரணும்னா சொல்லி சேருவோம், இல்லைன்னா கண்டிப்பாக உன்னுடைய வழியை நீ தனியாக தான் பார்த்துக்கணும். உனக்கு எந்த வகையிலும் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ சார், சம்மர்ஸ்லாமில் கார்னரில் நிற்கும் போது கோடி ரோட்ஸுக்கு விழுந்த சம்மர் ஸ்பைக் உனக்கும் விழும். அது விழாமல் இருக்கணும்னா என்னுடைய உதவியை நீ கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவா சொல்லியிருக்காரு.